நம்மளோட லாஸ்ட் கப்பிள் மாயா அண்ட் சீனு கம் ஹியர். ஸ்டார்ட் நவ. அண்ணி, இப்ப என்ன பண்றது? இது வரைக்கும் பண்ணது எதுவுமே உருப்படல. இதுக்கு மேல பண்ணி என்ன ஆக போகுது? இதுதானே கடைசி போட்டி, முடிஞ்சு தொலையட்டும். டைம்க்குள்ள வந்துட்டீங்க. 11 பொருள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஓகே, இந்த கேமோட வின்னர் மாயா அண்ட் சீனு. மத்தவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போய் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனா நீங்க 2 பேரும் ஸ்டார்டிங்ல இருந்து விட்டு கொடுத்து போனீங்க. இதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். டோட்டலா இங்க நடந்த காம்படிஷன்ல வின் பண்ணது மாயா அண்ட் சீனு. வெற்றி பெற்ற உங்க 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சீனு, நீங்க கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் போட்டியில கலந்துக்கிட்டீங்க. ஆனா உங்க வைஃப் உற்சாகமா கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம உங்களையும் எல்லா போட்டியிலையும் வின் பண்ண வச்சிருக்காங்க. சாமர்த்தியமா எல்லா போட்டியிலையும் முடிவெடுத்து செயல்பட்டாங்க. இன்னும் 5 வருஷத்துல நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டா வருவீங்க. அதுக்கு உங்க வைஃப் ஒரு காரணமா இருப்பாங்க. எனக்கு இப்போ இங்க இருக்கிற கப்பிள்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு திருமணம் நிலைச்சிருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? லவ் சார், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் சார். விட்டு கொடுத்து போகணும் சார். அதிகமா சண்டை போடாம இருக்கணும். அப்படியே சண்டை போட்டாலும் சேர்ந்துடணும். சினு, நீங்க சொல்லுங்க. ட்ரஸ்ட் சார், நம்பிக்கை. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கை தான் முக்கியம். அது இல்லாம போயிட்டா அந்த உறவுக்கு அர்த்தம் இல்லை. சீனு சொல்றது சரிதான் சார். நம்பிக்கை இருக்கணும். சில நேரம் எந்த கேள்வியும் கேட்காம அந்த நம்பிக்கையை நாம வைக்கணும். குட். அடுத்ததா இதுக்கு பெண்கள் மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நீங்க கொடுத்துருவீங்களா? ஆமா சார், அது கேக்குறத பொறுத்து. நான் கேள்வி கேட்காம என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன். எதை கேட்டாலும் கொடுத்துருவேன் சார். ஓகே, இதே உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்ட? கொடுத்துருவேன் சார். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா சார். என் ஹஸ்பண்ட் என் கூட சந்தோஷமா இல்ல, நான் பிரியணும்னு கேட்டா டைவர்ஸ் கொடுத்துருவேன் சார். ஏன்னா சந்தோஷம் இல்லாம என் கூட அவர் வாழ்றதுக்கு, என்னை பிரிஞ்சு அவர் சந்தோஷமா இருப்பாருன்னா அந்த பிரிவை நான் அவருக்காக கொடுப்பேன் சார். குட் ஆன்சர். ஆனா நீங்க 2 பேரும் ஐடியல் கப்பலா இருக்கீங்க. எப்பவுமே பிரியாம இதே மாதிரி ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். திரும்பவும் என்னோட வாழ்த்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, யாரும் பயப்படாதீங்க. கை விலங்கெல்லாம் கழட்டி விட்டுடலாமா? ஓகே, சாவி எடுத்துட்டு வாங்க. எல்லாரோட ஹேண்ட் கஃபையும் கட்டி விட்டுடுங்க சார். ஓகே மேடம்.
சார் இவங்களோட ஹேண்ட் கப் கீயை மட்டும் காணும் சார். என்னப்பா சொல்ற? ஆமாங்க சார், இதில் தான் வச்சிருந்தேன். எங்கே போச்சுன்னே தெரியல சார். என்னப்பா இது, இப்படியா தொலைப்பீங்க? சார் ஸ்பேர் கீ இருக்கா? இல்லை சார், எல்லாத்துக்கும் ஒரு கீ தான் சார் இருக்கு. ஸ்பேர் கீ ரெடி பண்ணணும்னா அது கொஞ்சம் லேட் ஆகும் சார். ஐயோ, என்ன பார்வதி இது? என் பையனை அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டா, அதுவும் நல்லா லாக் பண்ணிக்கிட்டா. இப்படியே விட்டா அவன் கூடவே இவ இன்னைக்கு ஃபுல்லா இருப்பா. பேசி பேசிய அவனை மாத்திடுவா. எப்படியாவது அந்த சாவிய நாம கண்டுபிடிக்கணும். எப்படி? தானா இரு, நான் வரேன். மேடம், நீங்க ஏதோ சாவியை தேடணும்னு பேசிட்டு இருந்தீங்களா? அப்படியெல்லாம் இல்லையே. அந்த 2 பேரோட விலங்கு சாவியை தானே தேடிட்டு இருக்கீங்க நீங்க? அது எங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். அப்படியா? எங்க? அங்கிருந்த யாரோ அதை தூக்கி வெளியே போட்டாங்க. அது ஜன்னல் வழியா வெளியே போய் பக்கத்துல இருக்கிற சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. சாக்கடையிலையா? அங்கதான் விழுந்துச்சு. நீங்களே போய் பாருங்களேன் வேணா. ஐயோ, என்ன பார்வதி இது? சரி வா, போய் தேடுவாங்க. ஏன் அப்படி சொன்ன? மாயாவை அசிங்கப்படுத்தணும்னு சொன்னாங்கல்ல, இப்ப அவங்க நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பாரு. நல்லா சாக்கடையில போய் விழுந்து பொறல போறாங்க. எல்லா போட்டியிலையும் வின் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு. என்ன இப்படி நாறுது? பின் என்ன, சாக்கடையில சந்தன மாசமா வரும். ஐயோ, உள்ள போயிடுச்சு. இப்ப அந்த சாவி எப்படி எடுக்கிறது? என்ன பண்றது? எப்படியாவது சாவி எடுத்தாகணுமே. இல்லனா என் புள்ளை அவ ஏதாவது ஒரு வழி பண்ணிடுவா. அண்ணி நல்லா தேடுங்க. நாத்து தாங்கல. ஐயோ பார்வதி, அண்ணி, நீங்க அந்த மாயா அசிங்கப்படுத்துறேன்னு சொன்னீங்க. இப்போ உங்க பக்கத்துல யாருமே வரதுக்கு அசிங்கப்படுவாங்க. என் நிலைமை சிரிப்பா இருக்குல்ல உனக்கு? பார்வதி, கொஞ்சம் கை கொடு. இருங்க இருங்க. ஐயோ, கொடு பார்வதி. வா. அண்ணி, என்ன எதுக்கு இதுக்குள்ள இழுத்து விட்டீங்க? நான் கீழே விழுந்ததும் என்ன பத்தி எப்படி சிரிச்ச? வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடுவோம். தேடு தேடு பார்வதி. எங்க இப்போ என்ன வேணும்? அது அவருக்கு ஃபோன் பண்ணி பேச பயமா இருக்கு. அப்ப பேசாதீங்க. இல்ல, இந்த லெட்டர்ல என் லவ் சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட கொடுத்துடுறீங்களா? எதுக்கு கிழிக்கிற? உண்மையான லவ்வ தடுக்க பாக்குறியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஏதோ உன் புருஷனுக்கு லெட்டர் கொடுத்த மாதிரி பண்ற. ஏய், ஆமாடி லூசு. அவன் என் புருஷன் தான். என்ன புருஷனா? ஆமா. என்கிட்ட என் புருஷனுக்கு லெட்டர் கொடுக்க சொல்றியா நீ? என்ன வேணுமா? சாரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட உனக்கு லெட்டர் கொடுக்க சொல்லி சொல்றான். ஐயோ சாரிங்க, எனக்கு தெரியாது.
ஏய் போயிட்டா விடு, பாவம் அந்த பொண்ணு. எது பாவமா? அவ லெட்டரை கொடுக்க சொன்னா வாங்கிருப்பியா நீ? இல்ல அப்படி இல்ல, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் கோவம் வருது. என்னோடது யாராவது எடுத்துக்க பார்த்தா எனக்கு கோவம் வரும். தொலைச்சிருவேன், தொலைச்சு. பேசாம முதலே கிளம்பி போயிருக்கலாம். இப்ப பாரு, கையில கை வழங்க மாட்டி விட்டுட்டானுங்க. இப்ப அதனால என்ன? போட்டியில நம்ம எல்லாத்துலயும் வின் பண்ணிருக்கோம்ல, சந்தோஷமா இரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஒன்னும் தேவையில்லை, வா. நீ ஏன் நினைச்சாலும் என்னை விட்டுட்டு நீ போக முடியாதுப்பா. எங்க ஸ்மைல் பண்ணி பார்க்கலாம். சிரி. பாரு எவ்வளவு அழகா இருக்கும்ல. போலாமா? அண்ணா, ஃபங்க்ஷனுக்கு போன மாயாவும் சீனுவும் இன்னும் வரல. வர லேட் ஆகுமோ? இல்லம்மா, நான் ஃபோன் பண்ணேன். அவங்களுக்கு கிளம்பிட்டேன்னு தான் சொன்னாங்க. இப்ப வந்துருவாங்க. ஓ, நம்ம கதிரையும் தனாவையும் காணோம். எங்க போனாங்கன்னே தெரியல. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வந்துடுறேன். சரி. தனா வந்துட்டா தங்கச்சி? தனா வந்துட்டா. தனா, என்ன எங்க போயிட்டு வர நீ? அது கோவிலுக்குமா. சொல்லிட்டு போக மாட்டியா? மறந்துட்டேன். ஏமா, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற, கையில பிரசாதத்தை காணோம். ஐயோ, மறந்துட்டேன் மாமா. எதை மறந்த? இல்ல, பிரசாதத்தை வாங்கிட்டு மறந்து கோவிலே வச்சுட்டேன். எதை கேட்டாலும் மறந்துட்டேன்னு சொல்ற, மறக்காம வீட்டுக்கு வந்தியே. போங்க மாமா, நீங்க எப்பவுமே இப்படிதான் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது காமெடியா? அதானே. டேய், என்னடா சாப்பிட கூட வரல நீ? அப்படி எங்க தான் போன? வெளியத்த. டேய், நீ வெளியே போனதெல்லாம் தெரியும்டா. ஆனா நீ வெளியே எங்க போனேன்னு சொன்னாதானே நீ எங்க போயிருந்தேன்னு எங்களுக்கு தெரியும். சொல்றா. கோயிலுக்கு போ. டேய் கதிரு, நீயும் கோயிலுக்கு போனியா? தனாவும் அதான் சொன்னா. கோயிலுக்கெல்லாம் போல சித்தப்பா. நம்ம கோயில் ரோடு இருக்குல்ல, அங்க இருக்கிற ஹோட்டலுக்கு போனோம். சரி, ஹோட்டலுக்கு எதுக்கு போன? ஹோட்டலுக்கு எதுக்கு மாமா போவாங்க? சாப்பிடதான். சரி, என்ன சாப்பிட்ட? டேய், ஹோட்டல்ல என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். ஹோட்டல்ல அது. டேய், என்னடா சாப்பிட்டதை சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குற? மறந்துட்டேன், இருங்க சொல்றேன். என்ன சாப்பிட்டேன்? நீயும் மறந்துட்டியா? இட்லி சாப்பிட்டேன். இட்லிக்கு தொட்டுக்க என்ன கொடுத்தாங்க? தொட்டுக்க என்ன, ரசமா கொடுப்பாங்க. சட்னி சாம்பார் தான் சித்தப்பா. சும்மா இருங்க, நீங்க காமெடி பண்றீங்க. உனக்கு இது காமெடியா? என்ன உள்ளே உட்கார்ந்துகிட்டு இருக்க? இறங்கி வா. நீ வந்தாதான் நான் போக முடியும். இப்படியே உள்ள போனா ஒரே அசிங்கமாயிடும். அத்தை மாமா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். பெரியம்மா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. மாமா பார்த்தாருன்னா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த ஊர்ல சொல்லுவாங்களே, கல்யாணத்தை கால் கட்டு போடுறதுன்னு. என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம கை கட்டு போட்டிருக்கோம். ஏய், விளையாடிட்டு இருக்காத. உன்னை
கூட்டிட்டு போன பாரு, ஏன் தப்பு. ரொம்ப பண்ணாத. அதான் காலையில வந்து டீ குடுக்குறேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அது வரைக்கும் இப்படியே வா இருக்க முடியும்? வீட்டுக்குள்ள வேற எப்படி போறதுன்னு தெரியல. காலை வச்சுதான். அது தனியா தானே இருக்கு. என்ன? ஒரு நிமிஷம் இரு. ஏய், என்ன பண்ற? விலங்க மறைக்க போறேன் கோட்டை வச்சு. அப்படி பண்ணா 2 பேர் கையும் சேர்ந்து இருக்குன்னு தெரியாதா? உனக்கு வேணும்னா சொல்லு, வெல்டிங் ஷாப்புக்கு போய் கட் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற நீ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். விலங்கு சூடாகி கையில பட்டு கை வெந்துடும். அப்புறம் என்ன, ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வா. கோட்டை ஒழுங்க மாட்டு. சரி வா. ஏய், வா வா. என்னடா இது? ஏய் என்னடா இது 2 பேரும் அரெஸ்ட் ஆன மாதிரி வந்து நிக்கிறீங்க? டேய் சீனு, கல்யாணம் ஆயிட்டா ஆயுசுக்கும் அரெஸ்ட் ஆன மாதிரி தான். அதுக்குன்னு இந்த மாதிரி கையில விளங்க மாட்டிட்டு தான் எல்லாத்துக்கும் சொல்லணுமாடா? என்ன மாயா இது? அது ஒண்ணும் இல்ல பெரியம்மா. சீனு எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அது எப்படி கூடவே இருக்க முடியும்னு கேட்டேன். உடனே ஒரு ஹேண்ட் கப் எடுத்துட்டு வந்து மாட்டி விட்டுட்டான். டேய் மவனே, என் மருமக மேல அவ்வளவு பாசமாடா? அப்பா நீங்க வேற ஏன்பா? அவ போய் சொல்றாப்பா. அந்த பார்ட்டிக்கு போனப்ப ஒரு கேம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதுல இந்த விலங்க மாட்டி விட்டாங்க. சாவியை வேற தொலைச்சிட்டாங்க. ஓபன் பண்ண முடியல. காலையில தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது புது விளையாட்டா இருக்கு? விலங்கெல்லாம் கையில போட்டு விட்டுக்கிட்டு. மச்சான், ஆனா இதுவும் நல்லா தானே இருக்கு. இனிமே என் மருமக இழுத்த இழுப்புக்கெல்லாம் இவன் போய்கிட்டே இருப்பான். ஏய் மாயா, அப்ப நீங்க விளையாட்டுல ஜெயிச்சிட்டீங்களா? ஏய் சொல்லு சீனு. ஆமா தானா, நாங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்படியா? சரி சரி. அம்மா, ஜோடியா ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க. கண்ணு பட்டிருக்க போது ஆர்த்தி எடுமா. போம்மா தங்கச்சி, போ. எடுமா எடுமா. அத்தை இந்தா. எதுக்கு இது? நான் என்ன போருக்கு போயா ஜெயிச்சிட்டு வரேன்? ஒன்னா ஒரு போட்டியில கலந்துகிட்டு ஜெயிச்சிருக்கீங்க. ஒன்னா நில்லுங்க. வா. அத்த இவன் இனிமே ஒன்னாதான் நிக்க முடியும், தனியாலாம் போகவே முடியாது. பையன் நல்லா லாக் ஆயிட்டான் அத்த. மாமா வீட்ல இல்லையா? இல்ல, வெளியே போயிருக்காருடா. நல்ல வேலை மாமா இல்ல. பாத்திருந்தா என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? குடுத்து வச்சவன் பொண்டாட்டி கூடவே நிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைப்பாரு. மாமா, நாம இந்த மாதிரி பண்ண என்ன? உங்களுக்கும் அக்காவுக்கும் இந்த மாதிரி ஒரு விலங்கு போட்டு விட்டா என்ன? அதுக்கு நீங்க என்ன மாட்டு கொட்டையில மாடுங்களோட கட்டி போட்டலாமாப்ல. உங்க அக்கா கூட ஏற்கனவே விலங்கு மாட்டு மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க புதுசா வேற விலங்கு போட போறீங்களாக்கும்? என்ன மச்சான்? ஏய், எங்க போற? ரூமுக்கு போவேனாமா? போ. வெறுப்பேத்தாத, வா. போப்பா, போ போ. சரிங்க மாமா. பத்மாவும் பார்வதி வர்றாங்க. ஏய், என்ன ஆச்சு? 2 பேரும் எங்க போய் சுத்திட்டு வரீங்க? ஏமா அதான் கேக்குறாருல்ல. ஐயோ ஐயோ, என்ன மாமா இப்படி நாறுது? ஆமா ஆமா, ஏதோ சாக்கடை நாத்து அடிக்குது.
ஏய் ஏய். ரெண்டு பேரும் எங்க போய் விழுந்து தொலைச்சிங்க? ஆ அண்ணா ஏன் அப்படி சொல்றீங்க? தங்கச்சி நீயே கொஞ்சம் அவங்க முன்னாடி போய் பாரு, அப்ப புரியும். அண்ணி பாருங்க அண்ணி. போய் பாரு. ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? அது வழுக்கி விழுந்துட்டோம். இது விழுந்த மாதிரி தெரியலையே, சேத்துல விழுந்து புரண்ட மாதிரில தெரியுது. அதான் சொல்றான்ல வழுக்கி விழுந்துட்டோன்னு. வலிக்கு விழுந்துட்டீங்க தெரியுது, அப்படியே நேரா வீட்டுக்குள்ள வந்துருவீங்களா? பின்வாசல் வழியா முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க போங்க. கப்பு தாங்கல. ஆமாமா போங்க போங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த இடத்த பெனாயில் போட்டு துடைக்கணும். போங்க முதல்ல. போங்க போங்க. என்ன நிக்கிறீங்க? நாத்து தாங்கல. போங்கடி. எப்பா உடலை பெரட்டிக்கிட்டு வருது. மாயாவை வீட்டை விட்டு விரட்ட நினைச்சா இப்ப நம்மள விரட்டுறாங்க. என் புள்ள வேற அவகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறான்னு தெரியல. சரி வா போலாம். நைசா பாம்பை எடுத்து உள்ள விடுங்க. பயப்படாத சீனு, என்ன பாத்துக்கிறேன். பாம்பு